சின்னஞ்சிறிய அழகான பூ ஒண்ணு இருந்துச்சு குழந்தைகளா. அந்த பூவுக்கு மழை பெய்ஞ்சாத்தான் மலரவே முடியும். அதனால அது எப்பவும் மேகத்த பார்த்துக்கிட்டே இருக்கும். மழை வரணும், தான் அழகா மலரணும்னு அது ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் வானத்துல கருகருன்னு மேகம் திரண்டு வந்துச்சு. உடனே அந்த பூவுக்கு ரொம்ப சந்தோஷம். மழை பெய்யப் போகுதுன்னு நெனச்சு அது துள்ளி குதிச்சுது. டொம் டொம்னு மழைத் துளிகள் விழ ஆரம்பிச்சதும் அந்த சின்ன பூ மெல்ல மெல்ல மலர ஆரம்பிச்சது. எவ்ளோ அழகா இருந்துச்சு தெரியுமா அந்த பூ? அப்போ வானத்துல ஒரு அழகான தும்பி பறந்து வந்துச்சு. அந்த தும்பியோட ரெக்கைகள் எல்லா வண்ணத்திலயும் மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு வானவில் தும்பி. மழையெல்லாம் பெஞ்சு முடிஞ்சதும் வானத்துல வானவில் வந்தா அந்த தும்பி ரொம்ப சந்தோஷமா பறந்து விளையாடும். வானவில் தும்பி பறந்து வந்து மழையில மலர்ந்திருந்த அந்த பூவ பார்த்தது. அந்த பூ ரொம்ப அழகா இருந்தத பார்த்து, அதுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அந்த பூவும், வானவில் தும்பிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. 2ம் கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசி விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் வானத்துல மெல்ல மெல்ல வானவில் தெரிய ஆரம்பிச்சது. வானவில் வந்ததும், வானவில் தும்பி ரொம்ப உற்சாகமா அந்த வானவில்ல பறந்து விளையாட போயிடுச்சு. மலர்ந்திருந்த அந்த மழைமேகப் பூவும், வானத்துல அழகா இருந்த வானவில்லை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மழையும் வானவில்லும் எப்பவும் சந்தோஷமான விஷயம் தானே குழந்தைகளா? மழை பெய்யும்போது பூ மலரும். மழை நின்னதும் வானவில் வரும். எல்லாமே எவ்வளோ அழகா இருக்குல்ல? இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க.